கூட்டம் ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா டோலும். ஃபஸ்ட்டு டோல்கிட்டே வரோம், ஆனால் என்ன கூட்டம் பார்த்துக்கோங்களேன். கூட்டம் நிற்குது. நம்ம அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம 11:45க்கு இருமுடி கட்டணும். ஆனால் இப்போ டைம் எவ்வளோ? 4 மணி ஆச்சு. ஆனால் அப்பயும் யாரும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:40. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு அர்ஜென்ட்டாக மூச்சை வரனால நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். கட் பண்ணிக்கோங்க. நானும் வரேன். நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நல்லபடியாக. இப்போ தொப்பூர் காட்டுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்துக்கோங்க 7:45. தொப்பூர் காட்டுக்குள்ளே இப்போ தான் போயிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் தூங்கிட்டார். காலையில் சாயங்காலம் எப்பயுமே தூங்குறது தான். கேட்டால் வீடியோ வந்துச்சு, அது வந்துச்சுன்னு ஒரு பொய் மட்டும்தான். சைலண்ட்டாக பாருங்கள். கேமராமேன் மூக்கு போடப்பா இருந்தால் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரு. திண்டுக்கல்லில் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வேறு பிக்கப் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. என்ன சொல்கிறது, நேரம் குறைவாக இருக்குது, இடம் பெருசாக இருக்குது, போக வேண்டிய தூரம். பாய். இப்போ தான் இங்கே கேஸ் போட வண்டி நிறுத்தியிருக்கோம். அப்படியே ஃப்ரேமில் போகிற மாதிரி நடிக்கிறாரு. இதே சாப்பாடு எடுத்துகிட்டு முடியும். எதில் காமிங்க பார்த்துக்கோங்க. இந்த இது ஸ்ட்ரைட் பாலமாக வரும் பொழுது, ஒரே ஸ்ட்ரைட் பாலம் இது. கீழேருந்து ஒரே நேராக வரும், ஹைவே மாதிரி. பெரிய ஹைவே இது. ஒர்க்கு போயிட்டே இருக்குது. எப்படியும் 1 year ஆயிருமா முடிக்கிறதுக்கு? ஒன்றும் கேமராமேன் 1 year ஆயிருமா? எப்படியும் ஒரு 3 வருஷம் வச்சுருமா? இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம தான் வீடியோ போடுறோம். இவரெல்லாம் எது கூப்பிடுறீங்க சாமி? ஏய், நீ நானும் புதுசு. மலைக்கு நான் போனதில்லை. நீ சின்ன வயசில் போயிருக்க. அவருக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. இருந்தாலும் எதுக்கு சாமி தேவையில்ல வேலை? போன வீடியோவில் அப்படி தான் ஒருத்தர் கூப்பிட்டீங்க, தெரியுது. இதில் ஹாய் வேறையும் பாருங்க. அங்கிளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, பட் இவனுக்கு எல்லாம் தெரியும். புரியுதா? நம்மளை கரெக்டாக கூப்பிட்டு போய் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுவோம். அங்கே போய் திணற வேண்டாம். அதுதான் சொல்லுவேன். பார்க்கலாம். அது என்ன பண்ணுறோம். போகலாம் போங்க, போய் டிக்கியில் பேக் வச்சுருங்க. டிக்கியில் பேக் வைங்க. இது நான் போய் டிக்கி ஓம் பண்ணிடுறேன். இதெல்லாம் தேவையில்ல வேலை சாமி. இதெல்லாம் மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சொன்னாலும் பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் புதுசாக தான் கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்டுன்னு யாரையுமே நம்பாதீங்க. எவனுமே சரியில்லை. நாம் ஒன்று நினச்சா அவனுக்கு ஒன்று பண்ணுறானுங்க, வச்சு செய்கிறாங்க. என்ன காலையில் 11:45க்கு இருமுடி கட்டினேன். ஆனால் இப்போ ராத்திரி 11:45 இன்னும் கோயிலுக்கே போகல. ரெண்டே சேர்த்தாதீங்க யாரும்.
நாங்கள் முன்னாடி தூங்காமல் இருக்கிறதுக்கு டிரைவர்கிட்ட ஒருத்தரை விட்டோம். அவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். ஆனால் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி கட்டிக்கலாம் அந்த பக்கம். தனியாகவே ரேட்டு மற்றதுக்கு போனால் 20 ரூபா. நம்ம போய் மேக்கப் பண்ணுறோம். இதுக்கு 200 வாங்கிட்டாங்க. அதெல்லாம் 1000 ரூபா. அவ்வளோதான் டான்ஸ் ஆடு. தேங்காய் உடைக்கணும் சொல்லல அவர்தாங்க. அவர் சொல்றாரு, அவர் டூரிஸ்ட் சொல்றாரு, இருங்க அவர் சொல்றது கேளுங்க. ஆனா வரமாட்டாரு. வந்து நேக்க வாயை பொழுதும் தூங்குறாரு. தெரியும் என்ன தெரியும், சாப்பிட்டு தூங்க தெரியும், அவ்வளவுதான். என்ன தெரியும். சரி இங்க காஃபி சாப்பிடலாமா? இங்க சாப்பிடலாமா? எதுக்கு என்ன சொல்றீங்க? காப்பியா? குடிச்ச உடனே குளிக்க கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். இல்ல லேட் ஆகும் அங்க போறதுக்கு. இல்ல அப்ப அங்க போயிடலாம். அங்க லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? நம்ம அங்கே டீ காஃபி வாங்கி சாப்பிடுவோம். பொருள் நிறைய கடை இருக்குங்க, வாங்கி தரேன். சரி போற வழியில போய்க்கலாம். போ வாங்கி தரல, எனக்கு தலைவலிக்குது. அப்புறம் எங்க முகத்துல எதுவுமே போசல சாம்பிள். நீங்க வேற ஏங்க யாரும் வந்திருந்தா கூட ஜாலியா ஆடி இருக்கலாம். நீங்க தான் வரலையே. அந்த பாக்ஸ் கொடுங்க. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு பாக்ஸ் கொடுங்க. சரியான கிரௌட். ஆரன் எவ்வளவு மொக்கையா வச்சிருக்காங்க. ஆனா பார்க்கிங்ல உண்மையிலே நம்மள ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. சீரியஸா சொல்ல போனா பிரைவேட் பார்க்கிங் அது அங்க போட்டா அப்படிதான் வாங்குவாங்க கவர்மெண்ட். ஆனா ஒரு 50 ரூபீஸ்னா கூட பரவாயில்ல, 100 ரூபீஸ் போட்டு இது பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? முன்னாடி உட்காந்துக்கிறாரு. தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு தெரியும் 100 ரூபாய் வாங்குறாங்கன்னு தெரியும். தெரியும், ஆனா எல்லாமே தெரியும். ஆனா அவருக்கு மட்டும் தெரியும், எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தெரியும். முன்னாடி 5 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டாரு நமக்கு முன்னாடி. இல்லைங்க அப்படின்னா 10 ரூபாய். சாமி மாலை போட்டுருங்க சாமி, இல்லைன்னா உங்களை சராமரியா கேள்வி கேட்டுருவேன். சராமாரியா? நிம்மதியா. ஓஹோ இங்கெல்லாம் போடலாம். ஃப்ரீயா? அப்படிதான் நினைப்போம் நம்ம. இல்ல சீரியஸாவே நல்ல விஷயம். அமௌண்ட் போடுவாங்க. உள்ளே போய் சாமியை பார்க்கணும். தெரியாம போறோம். கேரளா வந்தோடனே இந்த சாமியோட புத்தி எப்படின்னா லாட்ரி சீட்டு ஒரு அந்த அந்த 1 கோடி ரூபா பிரைஸுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சான். அதனால வந்து எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? 500 ரூபாவா? 500 ரூபா அடிச்சு. ஆனால் நீங்கள் வாங்கின ரேட்டு முன்னாடி ஃபேஸை காட்டுங்கண்ணா. வாங்கின ரேட்டு நான் வாங்கின ரேட் 120 ரூபா. ஒரு நம்பர்ல வந்து 5 லட்ச ரூபா போயிடுச்சு எனக்கு. ஆனால் அந்த 5 லட்ச ரூபா வந்திருந்தா நம்ம சேனலுக்கு வந்துருக்க மாட்டேன். 1 லட்ச ரூபா. வாயை திறந்தாலே பொய்யுங்க. ஆதாரமே காட்டுவேன். அவ்வளோதான். நம்ம நேராக இப்போ எரிமலையில் வந்து எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பம்பைக்கு போயிட்டு இருக்கிறோம் குளிக்கிறதுக்கு. ஆனால் இங்கேயே குளிச்சிருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசு கேட்கல. ஒரு நம்பரில் போன சொன்னல, இது வந்து என்னது 8715. இங்கே பாருங்க, இது இந்த இடத்துல 8 வந்துருந்துச்சுன்னா அழிச்சிட்டு 8 போடணும் தான். நீங்களே நான் போட்டுடலாம், கம்பெனிக்கார போடணுமே.
1 லட்ச ரூபா மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கேம் மொத்தம் ஏமாந்து போகிறது தான் வேலையே. ஆனா சரி, 5 ரூபா அடுத்து பம்பைக்கு போகலாம். பம்பையில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே அவ்வளோதான். மலை ஏறணும் தானே? மலை ஏறணும், நடந்து போகணும் மேலே. வண்டி நிலக்கல்லே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு எப்படி வழின்னு கேட்டாலும் இங்கே முன்னாடி இருக்கிற இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்து சொல்லவே தெரியலன்றாரு. ஆனால் உண்மையிலே கோயிலில் வந்து நான் தான் போட்டு கொடுத்தேன், அது மேப் இப்போ தொலைஞ்சிருச்சு. மாலை போட்டிருக்கேன் அதனால சரி விடுங்க, இது பேசக்கூடாது. நீ வேற அவனை தூக்கியாத கேமரா கீழே. ஓகே, அடுத்து பம்பை சந்திப்போம். பம்பை குளிக்கிறதுக்கு பம்பையில சந்திப்போம். என்ன சொல்லு அபிஷேகம் சுவாமிக்கு. இந்த மாதிரி இடம் இப்போ தான் பார்க்குறேன். வாரண்ட்டு நல்லா இருக்கு. வண்டியோட இருக்கலாம், வண்டியோட இருக்கலாம், வண்டியோட இருக்கலாம். கேமராமேன் தான் எடுக்க சொன்னார், கொஞ்சம் பில்டப் பண்ணுன்றதுக்காக சொன்னார், அதுக்காக எடுக்கிறேன். வேறு எதுக்காகவும் எந்த காரணமும் இல்லை. எந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணணும்? அங்கே ஃபோக்கஸ் பண்ண சொன்னார். அங்கே ஃபோக்கஸ் பண்ண, அங்கே வரணுங்களாம். எங்கள் டீம்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனையான ஆள் யாருன்னா இவர் தான். எப்போ பார்த்தா ஃபோக்கஸ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. இங்கே பாருங்க, நம்ம அந்த பம்பைக்கு போகிறோம்ல, பம்பைக்கு போகிற வழி அது மேலே போகிறதுலேருந்து இந்த பாலம் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாலத்தை காமிங்களேன், அந்த பாலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வரும். கீழே ஒரு வரும் இருக்குங்க. இந்த ரோட்டில் டவுனில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். தண்ணி சூப்பராக இருக்குது, குளிக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, அது மட்டும்தான். ஆழமே இல்லை பார்த்தீங்களா, தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிச்சயிட்டு குளிக்கிற அளவு தான் ஆழமே இருக்கும் பொழுது. மண் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது, நல்லா இருக்குது இடம். தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆனால் கம்பல்சரி பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு எங்கே நிறுத்தினாலும் பார்க்கிங் சார்ஜ். இங்கே கேரளாவில் பார்க்கிங் சார்ஜ் ரேட் அதிகம். இங்கேயே குளிச்சிடலாம் பொழுது, இடம் நல்லா இருக்குல்ல. பம்பையில் குளிக்கலாம், இங்கேயே குளிச்சிடலாங்களா? இந்த இடம் இங்கேயே நல்லா தான் இருக்குது பம்பையில். ஆனால் சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட் பாருங்க. நீங்கள் எப்படி போட்டிங்க? ஃபஸ்ட்டு போடுங்க, இருங்க. ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்க? முன்னாடி போடுங்க. சீட் பெல்ட் எப்படி போட்டிங்க? போடுங்க. லாக் பண்ணுங்க. ஆமாங்க, இதெல்லாம் வரமாட்டேது இல்லைங்க. சீட் பெல்ட்டு முன்னாடி போட சொன்னால் பின்னாடி சீட்டு போட்டு யாரும் முடியல. நான் ஷூட் பண்ணிட்டேன். டைம் 6 நிமிஷம் ஆகுது. கொடுங்க, இப்படி ரைட்டில் போட முடியும். വെളിത്തേക്ക് പോടുങ്ങ. പമ്പയില് ഡ്രോപ്പ് ചെയ്തിട്ട് തിരിച്ചു വരണം. അവിടെ പാർക്കിംഗ് ഏരിയ അല്ലെങ്കിൽ നിലയ്ക്കൽ പാർക്ക് ചെയ്യും. നിലയ്ക്കൽ പോകണമെങ്കിൽ ഇവിടുന്ന് റൈറ്റ് വയ്ക്കും. നിലയ്ക്കൽ പോകാനാണോ? നിലയ്ക്കൽ നിലയ്ക്കൽ போகணும்னு என்ன பண்ணலாம்? பம்பையில் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடணுமா? ரிட்டர்ன் வந்துடலாம். பம்பையில இறக்கி விட்டு வந்துடணுமா? പമ്പയിൽ പാർക്കിംഗ് ഇല്ല. இறக்கி விட்டுட்டு வந்துடணும். നിലയ്ക്കൽ പോകണമെങ്കിൽ நிலக்கல் போனா பார்க்கிங் போட்டு வரலாம் பம்பைக்கு. ஓகே சார். பஸ் ஸ்டாண்டில் கூட பஸ்ஸுக்கு தான் போகணும். இடத்துல பார்க்கிங் போட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே நேராக பார்க்கிங் போகிற வழி, ஐ மீன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கே பார்க்கிங் ஃபுல்லாக வச்சுட்டு யாரோ வண்டி ஏங்க ப்ரொமோஷன் பண்ணுறீங்க?
இப்படியே நேராக போனால் பஸ் ஸ்டாண்ட் தான் பாருங்க, பஸ்ஸில் போது பாருங்க. அந்த பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி நம்ம போகணும். இப்போ நம்ம அந்த பஸ்ஸை தான் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். முன்னாடி போகிற சாமிக்கு வந்து உண்மையிலே ஒன்றுமே தெரியலிங்க, அதான் உண்மை. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி கூட தெரில. நம்ம கேட்டுக்கிட்டு போக வேண்டியது கேட்டால் இந்த பக்கம் தான், அந்த பக்கம் தான் அப்படி சொல்லிட்டு. இது சாதா சாமி இல்லை, பொய் சாமி. அந்த மொழியை காட்ட போகிறோம். திருட்டு மொழியாக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க அந்த திருட்டு மொழி. சாமி எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க மலைக்கு? ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான். நான் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் நல்லபடியாக வளரணும், டெவலப் ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் குடும்பம் நல்லா இருந்தானே கூடுறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம பஸ்ஸை பிடிச்சி பம்பைக்கு போயிட்டு பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இங்கே பம்பைக்கு கீழே வந்து அங்கேருந்து இங்கே நிலக்கலுக்கு பஸ்ஸை பிடிச்சி வரணும். நிலக்கல் மகாதேவ் டெம்பிள். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இப்போ போய் பஸ்ஸை பிடிக்கணும். நீங்களும் மேக்ஸிமம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ க்ரௌட் அதிகமாகறதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பம்பைக்கு நேராக விட மாட்டாங்க, நிலக்கல் பார்க்கிங்கில் போகிற சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரூட்லாம் சொன்ன பாருங்க, அந்த ரூட்டில் வந்து வண்டியை போட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே பஸ் ஏறிக்கோங்க. பஸ் பேர் என்னன்றதை நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். பஸ்ஸு ஒரு வழியாக கிடச்சிருச்சு, நல்லதாக போச்சு. பட் ஆனால் என்ன ஸ்பேருன்னு தான் தெரியல. கண்டிப்பாக எப்படியோ 60 ரூபான்னு சொன்னாங்க டிக்கெட்டு, பார்த்துக்கலாம். பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் பம்பைக்கு போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் எல்லாத்தையும் அடுத்தடுத்த அப்டேட். ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் டிக்கெட்டு. ஆமாம், டிரைவருங்களுக்கு இந்த இடம் காட்டுங்க. டிரைவர் டிக்கெட் கட்டுங்க. பார்த்துக்கோங்க. 2 கிலோமீட்டரா? நாலு வீடியோ